ஒடிசாவின் பாலசோர் மாவட்டத்தில் பேராசிரியரின் பாலியல் தொந்தரவால் தீக்குளித்து தற்கொலை செய்து கொண்ட பல்கலைக்கழக மாணவிக்கு நீதி கேட்டு மாநிலம் முழுவதும் முழு அடைப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது. ஒடிஷாவில் ஆளும் பாஜக அரசை கண்டித்து இன்று நடைபெற்று வரும் முழு அடைப்பு போராட்டத்தில் காங்கிரஸ், இடதுசாரிகள் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் பங்கேற்றுள்ளன. புரி நகரில் ரயில் மறியல் போராட்டமும் நடைபெற்றது. இதனால் ரயில் நிலையத்தில் பரபரப்பான சூழல் நிலவியது. முழு அடைப்பால் தலைநகர் புவனேஸ்வரில் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. முழு அடைப்பை பொருட்படுத்தாமல் வாகனங்களில் வந்தவர்களை காங்கிரஸ் கட்சி தொண்டர்களும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தொண்டர்களும் தடுத்து நிறுத்தி திருப்பி அனுப்பினர். கட்டாக் தேசிய நெடுஞ்சாலையை மறித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாநிலத்தின் பல்வேறு நகரங்களில் கடைகள், வணிக வளாகங்கள் மூடப்பட்டுள்ளன. பெட்ரோல் நிலையங்களும் மூடப்பட்டுள்ளன. இதனால் கார்கள், வேன்கள், பேருந்துகள் ஓடவில்லை. அசம்பாவிதங்கள் ஏதும் நடைபெறாமல் தடுக்க புவனேஸ்வரில் துணை ராணுவ படையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.